ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது படம். எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருக்குது. சென்டிமெண்ட் சீன் வரப்போல எனக்கு கண்ணு கலங்குச்சு. ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு கலங்குற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருந்தது. அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணலை, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓகே, அது ஒரு வேற ஒரு ஜன்னலாக போயிட்டுருக்கு. நான் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டேன், ஆனால் எனக்கு அந்த ஃபீல் குட் ஃபீலிங் கடைசியில் இருந்துச்சு. நான் தஞ்சாவூர் தான். நான் ஏதோ 3 மணி நேரம் எங்கள் ஊரில் இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது எனக்கு. எல்லாரும் வந்து பார்க்கணும், கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லேக் இருக்குது. கார்த்தி மட்டும் பேசிட்டே இருக்கிறது ஓவர் லேக்காக போயிட்டுருக்கு. படம் ஃபுல்லாக வந்து இவங்க 2 பேர் தான் ட்ராவல் ஆகுறாங்க. ஆனால் அவ்வளோ ட்ராவல் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த சலிப்பு தட்டவே இல்லை. ஸ்டார்டிங்கில் மட்டும் எனக்கு லைட்டாக கொஞ்சம் புரியல, அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன் எப்படி அழகாக காட்ட முடியுமான்னு டைரக்டர் ஹஸ் brought it out really well. கார்த்தி மட்டும் தான் பேசிட்டே இருக்காரு படம் ஃபுல்லாக. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஓகே அப்படி இப்படின்னு சொல்லி கதையை முடிச்சுடுறாங்க. ஆனா வெயிலுக்கு எப்படிதான் இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா 2 பேரும் நடிப்பு நல்லா இருக்கு. கார்த்திக் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணீங்களா? நைஸ் 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 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சுங்க சார், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. 2 பேர் ஆக்டிங் நல்லா இருக்கு. அரவிந்த் ஆக்டிங், கார்த்திக் சாரா நல்லா பண்ணிருக்கு. சூப்பரா படம் நல்லா இருக்கு. 2 பேருமே ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது படம். ஆமாம், நான் தஞ்சாவூர் தான். நான் ஏதோ 3 மணி நேரம் எங்கள் ஊரில் இருந்த மாதிரி ஃபீல் இருந்தது எனக்கு. சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருக்குது. 3 மணி நேரம் போனதே தெரியல. அருமையான படம், எல்லாரும் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. சூப்பராக இருந்துச்சு, குடும்பத்தோடு வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஒருத்தர் இவ்வளோ அன்பு காட்ட முடியுமா அந்த மாதிரி ஒரு கார்த்தியை வேறு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. அரவிந்த் சுவாமி சார் வேறு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபுல் ஃபேமிலி மூவி தான். நைஸ். அதை பார்க்கும்போது என்னோட ஃபேமிலி ஏன்னா நாங்களும் ஊர்லேருந்து வந்தவங்க தான். நாங்கள் வந்து 20 இயர்ஸ் ஆகுது சென்னையில். ஸோ எங்கள் அப்பா சின்ன வயசில் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது அந்த ஞாபகம்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் நிறையலாம் ஞாபகம் வந்துச்சு. மெய்யழகன் மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கார்த்தி அண்ட் அரவிந்த் சுவாமி ஹஸ் டன் ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன் எப்படி அழகாக காட்ட முடியுமான்னு டைரக்டர் ஹஸ் brought it out really well. நல்லா இருக்கு. நைஸ் நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. தேங்க்யூ. எவ்ரிதிங் எல்லாமே நல்லா இருந்தது. பொறுமையாக தனியாக உட்காந்து பார்க்கணுங்க இந்த படம். அந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, லெங்க்த்து தான். இது எல்லாரும் பேசுவாங்க பாருங்க. நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, சூப்பராக. படம் நல்லா இருக்கு. மெய்யழகன் நல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. நல்லா காம்போ ஒர்க்காக இருந்தது. அரவிந்த் சாமிக்கும் லைக் கார்த்திக் சாருக்கும் சூப்பராக இருந்தது. அவள் எப்பவுமே அந்த ஒரு 90s ஜானர்ஸ் பண்ணுறதுல கிங்கு தான். அதே மாதிரி இதுலேயும் கிங்கு, பழைய ஞாபகங்கள், மில்க் பிகிஸ் பிஸ்கெட்டு, செவரு, அது மாதிரி நிறைய கனெக்ட் பண்ணியிருக்காரு. சரி, என்னோட நேட்டிவ்ல நான் பெருசாக இருந்ததில்லை, பட் ஆனால் அந்த 90s தாட்ஸ்லாம் இருந்திருக்கு. நம்ம வந்து வேறு மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். ஸோ கார்த்திக், அரவிந்த் இப்போ இவங்கெல்லாம் வந்து இப்போ மறுபடியும் வந்திருக்காரு, ஸோ இது மாதிரி ஆக்ஷனாக இருக்கும் அப்படிலாம் நம்ம எதிர்பார்த்துருப்போம். பட் அப்படிலாம் இல்லை, ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு கலங்குற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அது வந்து அதை நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட ஃபீல். அந்த மாதிரி ஒரு ஊரில் இருந்துட்டு மறுபடியும் சிட்டியில் வந்து வாழ்றவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்கு. ஷூர். என் ஊர் வந்து ரொம்ப அது மாதிரி ஒரு சின்ன ஊர் தான், ரொம்ப சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும். அது மாதிரி எல்லாருமே தெரிஞ்சு இருப்போம். ஒரு ஊர்னா எல்லாமே அந்த சென்டிமெண்டாலோ எப்படி சொல்கிறது, மாமா அத்தை யாருன்னே தெரியாது, அவங்க ரிலேஷனாகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க நம்ம கூப்பிடுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வந்து ஒரு மாமா எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம். ஸோ இப்போ சிட்டியில் அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டோம். நம்ம இருக்கிற இடத்துலேயே நம்ம பக்கத்தில் யார் இருக்காங்க நம்ம தெரிய மாட்டேங்குது.
ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்தது. நல்ல இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க தான் பர்டிகுலராக இல்லை, அந்த பூ வைக்கிறவங்க அந்த சின்ன ரோல் தான் அவங்களுது. அவங்க ஏற்கனவே பெரிய படத்தில் நடிச்சிருக்காங்க, பட் இருந்தாலும் அவங்க கூட அந்த அந்த அவங்க ஆக்ஷன் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயமா தான் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, மேல நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணல, பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓகே, அது ஒரு வேற ஒரு ஜர்னலாக போயிட்டு இருக்கு. ஓப்பனிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓப்பனிங் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக ஒரு வில்லேஜ் ஸ்டோரியில் என்ன நடக்குமோ அது இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு. சென்டிமெண்டல், லவ், அஃபெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்தி அந்த சைல்ட்ஹுட் சீன் சொல்லும்போது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எல்லாரும் வந்து கனெக்ட் ஆகும். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாரும் வந்து இந்த மூவிக்கு கனெக்ட் ஆகும். ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம கிராமத்தில் ஆள் எப்படி இருக்கும், அண்ட் சிட்டிலேருந்து யாருந்தா வந்தால் நம்ம எப்படி கனெக்ட் ஆகும், அண்ட் எப்படி ஹவு தே ரெஸ்பெக்ட் பீப்புள் ஹூ ஆர் கமிங் ஃப்ரம் அதர் பிளேசஸ், எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் காட்டிட்டு வீட்டுக்கு கூட்டு போகும். இதெல்லாம் சிம்பிள் விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியோட வந்து பார்த்தா இன்னும் நிறைய ஃபீல் பண்ணேன். இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு நைட்டில் என்ன நடக்குது, அதே 96 தான் ஒரு நைட்டில் என்ன விஷயம் நடக்குது, ஆனால் இதுவே ரெண்டு நாளாக என்ன நடக்குது அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஓகே தான். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த காலத்து பசங்க எல்லாம் யாரும் அதிகமாக ஃபேமிலியோட இது தெரிய மாட்டேங்குது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களோட ஃபேமிலியோட இருக்கிறாங்க. அது பின்னால் இருக்கிற சொந்தங்களெல்லாம் பார்க்கணும், அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் போகணும், எல்லாரோடையும் கலந்து இருக்கணும். அதுக்கெல்லாம் அவர் கார்த்தி ஞாபகப்படுத்துகிறாரு எல்லாரும். ஆமாம், சேலம் வந்து எல்லாரையும் போய் பார்க்கணும். இருக்கிறது ஒரு ஜென்மா, நம்ம யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணுறோம். மறுபடியும் போய் எல்லாரையும் பார்க்கணும், பழகணும், கோயிலுக்கெல்லாம் போகணும். அவர் அந்த கரிகால சொல்லலாம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்லா தான் இருந்துச்சு. கார்த்தி கலகலன்னு இருக்காரு. இவர் ஃபேமிலி வீடை விற்றுட்டு போகிறார்ல, அதனால அவர் கொஞ்சம் டல்லாக இருக்காரு. ரெண்டு பேரும் நாட்டுமே நல்லா. எனக்கு எமோஷன், அந்த சிஸ்டருக்கெல்லாம் நகையெல்லாம் போடுவார்ல, அப்போ கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. அப்போ கொஞ்சம் அழுகாக வந்தது. எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறாரு. படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவியாக இருந்துச்சு. இப்போ வர அவ்வளோ படத்துக்கு ஃபாஸ்ட்டாக போகிறதுல இது ரொம்ப ஸ்லோவாக நம்மளை உட்கார வச்சு நம்ம பழைய விஷயத்தெலாம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் நேட்டிவ் திருச்சி. ஸோ இது பக்கத்தில் தான் தஞ்சாவூர். ஸோ நிறையா விஷயம் நான் பார்த்துருக்கேன். அது எல்லாமே திருப்பி ஞாபகம். எனக்கு வேற மாதிரி தெரியல. ரெண்டுமே ஒரு எமோஷனல் கனெக்ட். நம்ம உள்ள மறைஞ்சிருக்க ஒரு எமோஷன் திருப்பி எடுத்து எப்படி இருக்குமோ அதான் கொடுத்துருக்காரு. அது இந்த படத்துலையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணியிருக்காரு. எங்கேயுமே போர் அடிக்கல. இல்லை, அவங்க ரெண்டு பேர் தான் பேசினாங்க. அவங்க பேசுகிறனால தான் நமக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வெளியே வருங்கும் போது அது கண்டிப்பாக உட்காந்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம். நான் அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டேன், ஆனால் எனக்கு அந்த ஃபீலிங் கடைசியில் இருந்துச்சு. யாருக்கா இருந்தாலும் அது இருக்கும். கம்பேரே பண்ண முடியாதுங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இல்லை அந்த படத்தில். அப்படி தான் நடிச்சிருந்தாங்கங்கும் போது கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆமாம், சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே உட்காந்து பார்க்க வேண்டிய படம் தான் அது. சூப்பர். அதுதான் அங்கே. ஏன்னா நம்ம அது வேற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது அவர் வந்து அப்படியே இது மாறினோன்னே இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அது எவ்வளோ நம்ம சென்டிமெண்ட்டாக வெளியே வரும்போது எவ்வளோ ஒரு பாரத்தோடு தான் நம்ம வெளியே வந்தோம் அந்த படம் பார்த்துட்டு வரும்போது. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. கம்பேக்கில் கார்த்திக் ஆல்வேஸ் அவர் இருக்கிறது. அவர் கம்பேக்லாம் கிடையாது. அவர் பக்காவாக இருக்கிறது தானே. அவர் எதுக்கு கம்பேக்? ஆனால் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. என்னென்னா ஒரு ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. ஒரு படம் ஃபுல்லாக பேசிட்டே இருக்காங்கன்ற மாதிரி அந்த ஃபீலே இல்லை. ஆக்ஷன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ற மாதிரி நிறைய நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு பேர் தான் ஃபுல்லாக. எனக்கு அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. கோ
அஃப்கோர்ஸ் கார்த்திக் சாரோட ஸ்கோர் நல்லா இருந்தது. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நேட்டிவ் ஞாபகம்லாம் வந்ததா படம்? கண்டிப்பாக ஞாபகம் வந்ததுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அரவிந்த் சாமி, கார்த்தி 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. யாருடைய ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது? அரவிந்த் நல்லா இருந்ததுங்க சார். சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருடைய ஆக்டிங் பிடிச்சது? கார்த்தியோடதுங்க சார். உங்களுக்கு ஏதாவது கண் கலந்தீங்களா? எமோஷனலாக இருக்கும். அந்த மாதிரி இல்லைங்க சார். நேட்டிவ்ல இன்னும் டச்லேயே தானே இருக்கும், அதனால பெருசாக அந்த மாதிரி இல்லைங்க சார். ஆனால் சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் வந்தது. ஆனால் இப்போ வரக்கூடிய கிட்ஸுக்கு அந்த படம் பிடிக்குமா? என்கிட்டலாம் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க சார் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லேக் இருக்கு. கார்த்தி மட்டும் பேசிட்டே இருக்கிறது ஓவர் லேக்காக போயிட்டு இருக்கு. பட் கார்த்தி மட்டும் தான் பேசிட்டே இருக்காரு படம் ஃபுல்லாக. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஓகே அப்படி இப்படின்னு சொல்லி கதையை முடிச்சுடுறாங்க. கிளைமேக்ஸில் தான் லேக் செகண்ட் ஹாஃப்ல லேக் இருக்கு. அந்த லேக் இல்லைன்னா படம் சூப்பராக போயிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப ஓவர் லேக் வந்து அந்த இடத்துல கட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கண்டினியூட்டியை கரெக்டாக முடிச்சிருந்தாங்கன்னா கிளைமேக்ஸ் ஒன்றா முடிஞ்சிருக்கும். அந்த லேக் தான் கொஞ்சம் மிஸ்டேக். மற்றபடி படம் நல்லா தான் இருக்கு. யாருடைய ஆக்டிங் பெட்டர்? 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேரோட காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. அரவிந்த் சாமி சார் அண்ட் கார்த்திக். பிரேம்குமாரோட டைரக்ஷன் 96 நம்ம பார்த்தோம். அது வேற சேனல், இது வேற சேனல். இது நம்ம வில்லேஜ் சைடில், ஸோ நம்ம ஊரில் பார்க்குற படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் யோசிச்சு பார்க்கணும். நம்ம இமேஜின் பண்ணதை விட நல்லா தான் இருக்கு. இப்போ இருக்க கிட்ஸ்க்கு பிடிக்குமா? ஓகே தான். செகண்ட் ஹாஃப் லேக் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த லேக் இல்லைன்னா ஓகே தான் படம். நல்லா இருக்கு. யாருடைய ஆக்டிங் பிடிச்சது? அரவிந்த் சாமி தான் பிடிக்கும். படம் ஃபுல்லாக வந்து இவங்க 2 பேர் தான் ட்ராவல் ஆகுறாங்க. ஆனால் அவ்வளோ ட்ராவல் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த சலிப்பு தட்டவே இல்லை. ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சென்டிமெண்டாக இருக்குது. தேங்க்யூ. இப்போ இருக்க ஜெனரேஷன் பிடிச்சிருந்தா என்ன தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். என்ன சொல்லுது, ஒரு சில இடத்துலலாம் அவங்க சென்டிமெண்ட் சீன் வரப்பெல்லாம் எனக்கு கண்ணு கலங்குச்சு. ஏன்னாட்டா எங்கள் ஃபேமிலி, எங்கள் ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அப்படி தான் பரம்பரையாக ஒரு இடத்துல 100 வருஷம் பரம்பரையாக வாழ்ந்த இடத்த விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறப்போ நமக்கு என்ன ஃபீல் வரும், அந்த ஃபீலை நான் உணர்ந்தேன் இந்த படத்தில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு சென்டிமெண்ட்டாக கண்ணு கலங்குச்சு. அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. அதுதான் ஃபேமிலியாக பார்க்கலாம். போரில் எதுவும் அடிக்கல. ஸ்டார்டிங்கில் மட்டும் எனக்கு லைட்டாக கொஞ்சம் புரியல. அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். லாஸ்ட் சீனும் பிடிச்சிருந்தது. சூப்பராக கார்த்திக் அரவிந்த் சாமின்றப்போ எனக்கு 2 பேரையும் பிடிக்கும். இவரும் பிடிக்காதுல, அவரும் பிடிக்கும். 2 பேரையும் எனக்கு பிடிக்கும்.